ஓம் நமச்சிவாய போற்றி. ஆன்மீக பக்தர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது கோவை மாவட்டம் மதுக்கரையில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம் தான் இன்னைக்கு போகிறோம். இன்னைக்கு தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் என்ன மிகப்பெரிய சிறப்பு என்றால், ஆவணி மாதம் பௌர்ணமி நாள் இன்று கிரிவல பாதை சென்று கிரிவலம் முடித்த பின் நம்ம தர்மலிங்கேஸ்வரர் மலையை சென்று தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து நல்வாழ்வுடன் வாழ அருள் புரிய வேண்டி சிவனை பரிபூர்ணமாக வேண்டிக் கொண்டு வீடு திரும்பியிருக்கிறோம். இப்போ நம்ம சிவபெருமானை காண கிரிவலம் சென்ற பாதையை பார்ப்போம். கிரிவலம் சென்ற பாதையை முடிச்சுட்டு சிவபெருமான் இங்கே இருக்காரு, எப்படி இருந்தார் அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே வருவோம். நம்ம இப்போ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலே நேரமாக 7 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதால. இன்றைக்கி ஆவணி மாதம் ஸ்பெஷல் பௌர்ணமி நாள். கிரிவலம் ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருந்துச்சு. அங்கே ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுறதுக்காக கல் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. அவங்க நினச்சி வந்த காரியம் ஈடேறுவதற்காக அவங்க கல் எடுத்து வச்சுட்டு போனாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வீடு அமைஞ்சிடும் அப்படின்றது தான் இதனுடைய ஐதீகம். அதனால் அவங்க கல் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க வீடு கட்ட. நாம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் மலையை சுற்றி, அந்த தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கிற மலையை சுற்றி தான் நம்ம இப்போ கிரிவலம் செல்கிறோம். அது கிரிவலம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 கிலோமீட்டர் அந்த காட்டுப்பகுதிக்குள் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் நம்ம சுற்றி வரோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம 9 லிங்கங்களும் வழிநெடுக்க அமைஞ்சிருக்கோம். அப்போ நம்ம வழிநெடுக்க இருக்கக்கூடிய 9 லிங்கத்துக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வரலாம். என்னென்னா நம்ம பால், பன்னீர், ஏதோ உங்களுக்கு தயிர் இந்த மாதிரி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு வர நெடுக்க பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கும் எறும்பு புற்றுகளுக்கும் தீனி போட்டுட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் சர்க்கரையோ இல்லை அவல் பொரிகளில் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி கையில் கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த மலையை சுற்றி நம்ம வர்ற நெடுக்க அதுங்களுக்கு தீனியாகவும் இரையாகவும் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம வழிபட்டுட்டு திரும்ப நம்ம கிரிவலத்தை சுற்றி வந்து சிவபெருமானை சந்திக்கணும். நம்ம சிவலிங்கம் வந்து 9 லிங்கம் இருக்குது. ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் 9 சிவலிங்கம் இருக்கும். நம்ம சிவலிங்கத்தை வழிபட்டு வர வேண்டிதான். கொஞ்சம் கரடு முரடான பாதைகளும் இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்க, நிதானமாகவும் வாங்க. இப்போ நம்ம கிரிவல பாதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த எண்டு பகுதி பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமான ஒரு இடமா இருக்கும். இங்கே வந்து எல்லாம் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் சுற்றி வந்து எண்டு பகுதிக்கு வந்துட்டதால், முடிவு பகுதிக்கு வந்துட்டால எல்லாம் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்குவாங்க. இந்த இடத்துல தான், இந்த முடிவுரை பகுதியில் தான் வந்து தர்மர், பீமர் வந்து புராண காலங்களில் இங்கே வந்து இவரை சிவபெருமானை வழிபட்டதுக்கான அடையாள தடங்கள் இருக்கும். அது வந்து தர்மருடைய கால் பாதம் இருக்கும், கீழே வந்து பீமனுடைய கால் பாதம் இருக்கும். அதனால் கீழே வந்து பீமன் சிலையும் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வந்தீங்கன்னா. இந்த இடத்துல மட்டும் நமக்கு மலையிலேருந்து கீழே இறங்கணும். இறங்குற வழி கொஞ்சம் சிரமமான வழி தான். பார்த்து பொறுமையாகவே நிதானமாக இறங்கணும். குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர்றவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. இந்த ஃபைனல் இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் சறுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ எல்லாம் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வரணும். கடைசியாக வந்தோம்னா நவகன்னிமார்களை தரிசனம் செய்த பின்னர் 8வது லிங்கமாக நம்ம சிவபெருமானை வழிபட்ட பின்னர் அங்கே அன்னதான கூடம் இருக்கும். பக்கத்துலேயே அருகிலே அன்னதான கூடம் இருக்கும். அன்னதான கூடத்தில் அன்னதானம் சாப்பிட்ட பின்னர் திரும்ப நம்ம சிவபெருமானை காண மேலே மலைக்கு செல்லணும். அதனால் எல்லாம் சுற்றி வரும்போது கொஞ்சம் டயர்டாகவே இருப்பாங்க. அதனால் அந்த டயர்ட்லாம் போகணுன்னா நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக தான் நம்ம சிவபெருமானை காண மேலே போகணும். ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி. வாங்க இப்போ மேலே போகிற பகுதியை பார்ப்போம். படிக்கட்டு வந்து 1080 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த 1080 படிக்கட்டுகளையும் கடந்து நம்ம மேலே போய் சிவபெருமானை காண வேண்டும். அதனால் இது இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது என்ட்ரன்ஸ் பகுதி. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம சிவபெருமானை ஒரு முக்தியோடு இருப்பார். அவரை வழிபட்டு படி ஏற ஆரம்பித்தோம்னா மேலே சிவபெருமானை போய் காண மேலே போயிடலாம். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தான பகுதிகளாக தான் இருக்கும்.
படிக்கட்டுகளும் கொஞ்சம் செங்குத்தான படிக்கட்டுகளாக தான் இருக்கும். பார்த்து கவனமாகவே போகணும், கவனமாகவே வரணும். பாதி தூரம் வரைக்கும் நமக்கு நிழல் குடை அமைச்சிருப்பாங்க, மண்டப படிகள் அமைச்சிருப்பாங்க. அதனால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் பாதிக்கு மேலே மண்டப படிகள் கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு தான் இருக்கும். அதனால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமம். ஆனால் வெயில் டைமில் சரியான கால் சூடு இருக்கும். பார்த்து போங்க, பார்த்து கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வலது பக்கத்தில் சிவனடியார் கோயில் இருக்குது. சிவனடியாரையும் நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே சிவனை பார்க்க போவோம். ஓம் நமச்சிவாய போற்றி. அதை பார்த்திங்கன்னா நம்ம சிவனடியாரை பார்த்துட்டு திரும்ப மேலே ஏறினோம்னா நான் சொன்ன மாதிரி மலை வந்து கொஞ்சம் நெட்டுக்குத்தான மலையாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே ஏறணும். அதனால் வயசானவங்களோ குழந்தைங்களோ இருந்தால் ரொம்ப சேஃபாகவே போங்க. ஒரு வழியாக நம்ம சிவபெருமானை காண பக்கத்திலே வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய போற்றி, சிவாய போற்றி வந்துட்டோம். சிவபெருமானை காண 1000 படிக்கட்டுகளை கடந்து கடைசி 80வது படிக்கட்டு பக்கத்தில் இருக்கிறோம். வந்து நம்ம இப்போ சிவபெருமானை காண உள்ளே போக போகிறோம். அவ்வளோதான். இதுதான் என்ட்ரன்ஸ். தர்மலிங்கேஸ்வரர் சிவபெருமான், மதுக்கரை மரப்பாலத்தில் அமைந்துள்ள சிவபெருமான். நேரடியாக நான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் தாராளமாக சிவபெருமானை வழிபட்டுக்குங்க. நீங்கள் தர்மலிங்கேஸ்வரரை காண வேண்டும்னால் அங்கே போகலனாலும் இதை பார்த்து சிவபெருமானை வழிபட்டுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுப்பார். சிவபெருமானை போற்றி புகழுங்கள். காண கிடைக்காத காட்சி அனைவரும் கண்டு கழியுங்கள். அவ்வளோதான். நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க போகிறோம். இறங்குற போது பார்த்திங்கன்னா வியூஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து கீழே பார்த்தோம்னா வியூஸுடைய அழகு சூப்பராக இருக்கும். ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்குங்க. கீழே இறங்கும்போது ஈஸி தான், ஈஸியாக இறங்கிடலாம். எல்லோருக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்க ஈசனடி சேர்ந்து அருள் பெறுக.